இந்த 2026ல ரிஷபராசிக்காரங்க பணக்காரங்க ஆகணும்னா என்ன செய்யணும்? காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் தாங்க சுக்கிரன். சுக்கிர கடாட்சம் ஒருத்தனுக்கு இருக்கும்போது செல்வ செழிப்பு ஆகும் வழிவகைகள் உண்டு. காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் இயற்கையாக ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி, சந்திரன் உச்சம் பெறுவது அமைய வாய்ப்புகள் அதிகம். முதல்ல பணவரவு ஸ்தானம் இருக்குங்க, அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பணம் வந்துடும். 2, 5, 8, 11 2ஆம் இடம் உங்களுக்கு புதன், 5ஆம் இடம் புதன், ரைட். அடுத்து 8 குரு பகவான், பணம் பெரும் பணத்தை சொல்றவர், 11ஆம் அதிபதி. இப்போ அந்த புதனையும் குருவையும் சரியாக கையாண்டாலே நீங்க பெரிய லெவலுக்கு சொத்து பத்துக்கள் வர ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இந்த ராசிக்கு என்ன பண்ணணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் போகணும். 5ஆம் இடம் ஷேர் மார்க்கெட். இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக செய்ய இவங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்டது வரும். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு கரூர் வைசியா பேங்க் ரொம்ப செட் ஆகுங்க. அதே மாதிரி பஞ்சாப் நேஷனல் பேங்க், இந்த அக்கௌண்ட் வச்சு பாருங்களேன், எந்த பேங்க் இருந்தாலும் இது உங்களுக்கு சூப்பரா செட் ஆகும். பொதுவாகவே உங்களுக்கு பெருமாள் அம்சங்கள், பெருமாள் வழிபாடுகள் மிகுந்த யோகமா இருக்கும். பொதுவாக இந்த ராசிக்கு ராசி அதிபதி மாறாபதியுமே கடன் சுக்கிரனை வந்துருது. கடனை தவிர்த்தாலே இந்த ராசி ஜெயிக்கக்கூடிய ராசியாக இருக்கு. இது இந்த ராசிக்கு உண்டான அம்சம். இன்னொரு சூட்சம சொல்லுக்கு நான் நிறைவு பண்றேன். அதாவது இந்த ராசிக்காரங்க இருக்கின்ற பணத்தை டாக்குமெண்டேஷனாக ப்ராப்பரா வைக்கணும். முதல்ல டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்டேஷன் பர்ஃபெக்டா இருக்க ஜெயிச்சிடும். கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு சாதக சூழ்நிலைகள் கொடுக்கின்றன. இந்த நேரத்துல நீங்க பணக்காராகுவது உறுதியாக இருக்கின்றன. பெருமாள் கோயில் முடிஞ்சால் ஸ்ரீரங்கம் சென்று வாங்க, மிகுந்த சிறப்பா இருக்கும்.